ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக வாக்குத்தத்தத்தை நம்ம கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 61வது அதிகாரத்திலே நாம் இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் திருச்சபைக்கு என்று கொடுத்தார். 61வது அதிகாரம் என்று சொன்ன உடனே அநேக வார்த்தைகளுடைய கண்களில் வரும். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று தோன்றுகிற ஏசாயா தீர்க்கதரிசி. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே ஜபாலயத்துக்கு போகும்போது அவருடைய கையிலே புத்தக சுருள் கொடுக்கப்பட்டது, வேத சுருள். அதை எடுத்து சரியா இந்த 61வது அதிகாரத்தை அவரை குறித்து சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் படிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார். அதனால சிறைப்பட்டவர், நறுமுண்டவர், நொறுக்கப்பட்டவர் எல்லாம் சுவிசேஷத்தை கூறுவாங்க, அவரை விடுவிப்பேன் என்று சொல்லி தன்னை குறித்து அதிலிருந்து வேதத்தை வாசித்தார். ஆமை சொல்லுவாங்க. அதுவே நீங்களும் நான் வேதத்தை வாசிக்கும் போது என்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தான் வேதத்தில் பார்க்கலாம். அர்த்தம் என்ன பண்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆமே நாம் நம்மை சரி செய்து நாம் நம்மை வாக்குத்தத்தத்தில் நமக்காக எடுத்துக்கொண்டு தீர்க்கதரிசனத்தை நமக்காக எடுத்துக்கொண்டு நாமே நம்மை படிப்பது நல்லது. அல்லேலூயா. நான் சொன்னது போல 61வது அதிகாரத்தில் பல வசனங்களுக்கு நேராக கண்கள் கடந்து போயிருக்கும் என்று சொன்னது பரிச்சயமான காரியம். உங்களுக்கு வேதாந்தத்தில் நிறைய குறித்து நாம் வைத்திருப்பீர்கள். இந்த வசனத்தை குறித்து வைத்திருப்பீர்களா என்று சற்று பாருங்கள், வாசிக்கலாம். ஏசாயா 61:9. அவர்கள் சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். எத்தனை பேர் பைபிளை குறிச்சு வச்சிருக்கிறீங்கல்ல? ஏன்னா நான் கூட குறிச்சு வச்சிருக்கேன். ஆண்டவர் தெளிவாய் வழிநடத்துகிறார். கடந்த 15 நாட்களா நம்முடைய பிள்ளைகளை குறித்து சபைக்கு வருகிற விசுவாசத்திலிருந்து பிள்ளைகள், அதாவது சந்ததி, அவைகளை குறித்து அதிகமாக உள்ளத்தை கட்ட பாடுபடுத்திக் கொண்டே இருந்தார். அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கும் தெரியலையானவர்கள் இருக்க ஜனங்கள் என்ன பண்ணுது, கெட்டு போய் கொண்டு வருகிறார். ஒண்ணு இருந்தது போல இன்னைக்கு கிடையாது. அப்படித்தானே? ஒரு சின்ன தவறு செய்வதற்கு கூட யோசிப்பார்கள், பயப்படுவாங்க. அம்மா அப்பா பயப்படுவாங்க, பெரியவர்கள் பயப்படுவாங்க, குடும்பத்தில் பெரியவர்கள் பயப்படுவாங்க. அதெல்லாம் இல்லை. ஒரு 15 நாட்களாகவே ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்து அதிகமாய், குறிப்பாய் டீனேஜ்ல இருந்து வாலிப பிள்ளைகளா இருக்கிற அந்த பிள்ளைகளை குறித்து அதிகமாய், சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு உள்ளத்திலே ஆண்டவர் அதிகமா அப்பப்போ பேசிக்கிட்டே இருந்தார். அதனாலதான் நான் அமாவாசை ஜபத்துல கூட சிறு பிள்ளை முன்னாடி கூப்பிட்டு வச்சு நிக்க வச்சு செவிக்க வச்சது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோ ஆண்டவர் வார்த்தையோ 2 நாளுக்கு முன்னாடி காத்திருக்கும் போது என்னை ஆண்டவர் எந்த வாரத்தினால இருதயத்தை நிரப்பினாரோ அது சம்பந்தப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மீண்டுமாக நான் வாசிக்கும் போது நீங்கள் ஆமே நல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்து அதை சுதந்திரிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கிறது. அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். நல்ல கைகளை பற்றி உங்க சந்ததிய ஜாதிகள் நடுவில், உங்க சந்தானத்தை, உங்க பிள்ளைகளை ஜனங்கள் நடுவில் அறியப்பட்டிருக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய குடும்பங்களை நம்ம பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமென். நல்ல ஒரு தாளத்திலே இல்லாத பிள்ளைகளாய் இருப்பார்கள். கல்வியறிவிலே சற்று குறைவுள்ள ஒரு பிள்ளைகளாய் இருப்பார்கள். பொருளாதாரத்தில் அழகிலோ சற்று குறைவான பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அவர்கள் மற்றவர்களுக்கு அறிமுகமானவர்களாகவோ மற்றவர்களால் அறியப்பட்டவர்களாகவோ இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. பெரியவர்களை கூட எடுத்துக்கொள்ளுங்களேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. அவங்க தெரிஞ்சிருந்தா கூட உங்களை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்கு பணம் இல்ல, உங்களுக்கு பலன் இல்ல, உங்களுக்கு டேலண்ட் இல்ல, நீங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க, கடல்ல மாறிட்டீங்க, வேலையில மாறுறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு எங்கன்னா பாத்தீங்கன்னா கூட தெரியாத மாதிரியே நடந்துப்பாங்க. பாத்துருக்கீங்க? தெரியாத மாதிரியே நடந்துப்பாங்க. அவங்க கல்ல பற்றக்கூடாது பார்த்துட்டு பார்க்காதவே போவாங்க. அல்லேலூயா. நம்ம காலங்கள் கலந்துருச்சு. ஆனா நம்ம பிள்ளைகளுடைய சந்ததிகள் அப்படி இருக்க போறது இல்லை. எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சந்ததியும் உங்க சந்தானமும் ஜனங்களின் நடுவே அறியப்பட்டிருக்கும். அப்படியே என்னன்னா, ஒருவேளை உங்க பிள்ளை இருக்கிறதே தெரியாது, எங்க கொண்டு போக மாட்டீங்க, இல்ல அவங்க ரொம்ப சைலண்டான பிள்ளையா அவங்க பிள்ளைகள் இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா பாருங்க, ஒரு பிள்ளைகள் ஏதோ ஒன்று சாதித்தால் தான் உலகத்தால் அறியப்பட்டிருப்பார். ஜாதின்னு சொல்லும்போது நேசன் சொல்லும்போது பாசைக்காரர்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம சர்க்கிள் தெரியுதல்ல. அல்லேலூயா. சரி போகட்டும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ ஒண்ணு கர்த்தர் பிள்ளைகளுக்கு செஞ்சு சாதாரணமான ஒரு காரியங்களை செஞ்சு ஒரு சந்ததிக்கு செஞ்சு அல்லது உங்களுக்கு செஞ்சு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்களால் அறியப்பட்டிருக்கிற அளவுக்கு, மற்றவர்களால் உங்கள் பெயர் சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களின் பிள்ளைகளை நம்முடைய சபை மாற்றுவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நாம் வெளியே செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஒரு சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும், ஆமென், அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அந்த நடுவில் என்ற வார்த்தை 2 வார்த்தை அந்த இடத்துல எழுதப்பட்டது பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த ஜனங்களின் நடுவில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எந்த ஜனங்களின் நடுவிலே நீங்கள் நிராகரிக்கப்பட்டீர்களோ, எந்த ஜனங்களின் நடுவிலே கண்டு காணாதவர்கள் போல விடப்பட்டீர்களோ, ஆமென், அந்த ஜனங்களின் நடுவிலே கர்த்தர் உங்களை அறியப்பட்டிருக்கிறவர்களாய் மாறும்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் வாழ்க்கையை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அது என்னன்னு தெரியல. ஆமென் சொல்லுவோம். ஆனா ஆமென் சொல்லுவோம் பார்க்கலாம். உங்களை எல்லா நடுவிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஆமென். அடுத்த 2 வாட்டி இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அதாவது 2 ஒருமையா இருக்கிற வார்த்தைகள். அறியப்பட்டிருக்கின்ற வார்த்தை, அறிந்து கொள்வார்கள் என்ற வார்த்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அறியப்பட்டிருக்கும், அறிந்து கொள்வார்கள் என்ற வார்த்தை 2 வித்தியாசம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அறியப்பட்டிருக்கும் அப்படின்னா கேள்விப்படுவாங்க. இவனுடைய புள்ள இப்படி ஆடுவான் நினைச்சோம். மக்காருனா இல்லைன்னா எப்படி இருந்தான், விரும்பாமனா கடல்ல இருந்தாங்க, இப்படி ஆயிடும் நினைச்சோம். ஆனா அவன் இப்படி ஆயிட்டானா? எப்படி நடந்தது? எப்படி நடந்தது? எப்படி நடந்தது? இப்படி நினைச்சோம். அவங்க எப்படி ஆயிடுவாங்க? அவங்க சூழ்நிலை எப்படி இருந்தது? எப்படி இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டான்? எப்படி இவ்வளவு பெருசு படிச்ச பட்டதாரியா மாறினா? எப்படி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறான்? எப்படி டாக்டர் ஆகலாம்? எப்படி இன்ஜினியர் ஆகலாம்? கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான். கேள்விப்படுவார்கள். என்ன செய்வாங்க? கேள்விப்படுறது அறியப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆனா அறிந்து கொள்வார்கள் என்ன விஷயம் தெரியுமா? அந்த இடத்துல நீங்க நிரூபிப்பீர்கள், கர்த்தர்களை நிரூபிப்பார். ஆமென். புரிஞ்சுதா உங்களுக்கு? அறியப்பட்டிருக்க வேற, அறிந்து கொள்வார்கள் வேற. அப்பப்போ கர்த்தர் ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா புத்தகத்தெல்லாம் நாங்கள் கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்படி அறிந்து கொள்வடா, அது செய்யும் போது அறிந்து கொள்வடா, நான் இதை பண்ணும் போது அறிந்து கொள்வடா அப்படின்னு நிறைய வசனங்கள் எசேக்கியேல் வாசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மளுக்கு நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சங்கீதத்தில் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு பெரிய காரியத்தை செய்வேன் நினைச்சிட்டீங்களா, நான் இதை செய்யும் போது நீங்க அறிந்து கொள்ளுங்க அப்படின்றாரு. அப்ப என்னன்னா, முதல் அறியப்பட்டிருக்கிறது கேள்விப்படுவார்கள். இவன் இப்படி ஆயிட்டான்னு நினைச்சோம், ஆனா இவன் இப்படி ஆயிட்டானா தெரியுமா? இவன் புள்ள இப்படி ஆயிட்டான். ஆமென். அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பார்கள் தான் அறியப்பட்டிருக்கோம். ஆனா அறிந்து கொள்வார்களா தெரியுமா? அந்த இடத்துல நம்மை நிரூபிக்கிற ஒரு ஆசீர்வாதம். மூஞ்சி முன்னாடி சவால் விட்டு இருப்பாங்க. நீ இப்படிதான் சபிச்சிருப்பாங்க, சவால் விட்டு இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும். சபிச்சிருப்பாங்க, சவால் விட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா அவங்கள? அல்லேலூயா. அதுதான் அறிந்து கொள்வாங்க.
ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. யார் சவால் விட்டாங்களோ, ஆமென், யார் சபித்தார்களோ அவளுக்கு முன்னாடி என்னை இப்படி சபிச்சல பாரு, நான் இப்படி இல்லை, நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நீங்க அவங்க முன்னாடி போய் நிற்பீங்க, நீங்க காண்பிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க பாருங்க. விசுவாசிகள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஏசாயா 65:23 வாசிக்கலாம். ஏசாயா 65:23. இதுக்கான வியாக்கரணம் சொல்ல முடியாது, பட் இணையான வசனம், அதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசிக்கலாம். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெறுவதில்லை, அவர்களும் அவளோடு அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். எல்லா கைகளை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, அந்த லாஸ்ட் பகுதி 61:9 நம்ம வாசிக்கிறோம். அவர் சந்ததியான ஜனங்களின் நடுவில் ஜாதியின் நடுவிலும் அவர் சந்தானமானது ஜனங்களோடு அறியப்பட்டிருக்கும் சொல்லிட்டு அடுத்த 2 லைன் இப்படி சொல்லுது, அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அதை நான் 65:23 வாசிக்கிறோம். கவனிங்க, அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை, அவர்களும் அவரோடு கூட இருக்கிற சந்தானமும் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். அப்ப கர்த்தரால கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி எப்படி இருக்குன்றதுதான் இந்த 65:23 சொல்றாரு. எப்படி இருக்குமா? கவனிங்க, கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி எப்படி இருக்கும் போது பாருங்க, கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க சந்ததி நீங்க கঠিனமா உழைச்சிருக்கலாம், யாராருக்கும் வேலை செஞ்சிருக்கலாம், ஆனா அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு வராம இருக்கலாம். உங்க பிரயாசத்தை நீங்க சாப்பிடாம இருந்திருக்கலாம். எவ்வளவு காலமெல்லாம் கஷ்டப்படுறீங்க, ஆனா வருமானம் கொஞ்சம். அதுல நிறைய பேர் ஷேர் எடுத்துக்கிறாங்க, நிறைய பேர் உங்களை வஞ்சித்துட்டு இருக்கலாம், ஆனா உங்க பிள்ளைகளை அப்படி இருக்க போறதில்ல. ஏன்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் என்ன பண்ண போறாரா பாருங்க, சொல்லுது, அவர்கள் விருதாவாக அப்படின்னு அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அதுக்கான பலனை பெற்றுக் கொள்வாங்க. யாரும் ஏமாற்ற முடியாது. உங்க பிள்ளைங்க, உங்க சந்ததிய நீங்க ஒண்ணு செய்யும் போது உங்க உழைப்பு கேட்ட ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைகள் உங்க சந்ததி பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அவன் அப்படியே சொல்றேன்னா, உங்க வருமானங்கள் அல்லேலூயா எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுறாரு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்து தெரியல, கர்த்தரால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகள் மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. உங்கள் உழைப்பு கேட்ட ஊதியத்தை கர்த்தர் தருவாராக. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி எப்படி இருப்பாங்கன்னா, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை. இங்க கருத்தரிப்பு குறித்து சொல்லல, நல்லா கவனிக்கணும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லைன்னா நிறைய பேர் பிள்ளைகளை பெற்று அதனால தலைவலியாது, அதனால துன்பமா இருக்குது. நிறைய குடும்பங்களை பாருங்களேன், தெருவில் இருக்கிற பாருங்களேன், அது ரொம்ப போனா அப்படியே உட்காந்து வருமா, கல்யாணம் பண்ணாலும் குடும்பம் ஒழுங்கா இருக்காது. ஏன் இது கல்யாணம் ஒரு கேடான்ற மாதிரி அந்த குடும்பம் விடப்பட்டிருக்கும். கவனிச்சுக்கலாம். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வசனத்துல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று மற்றும் அறிந்து கொள்வோம் எப்படி இருப்பாங்கன்னா, முதல்ல விருதா உழைப்பதில்லை, உழைப்பு கேட்ட ஊதியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. 2வது பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, துன்பம் உண்டாக, அதாவது உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தலைவலி இருக்க மாட்டாங்க. இப்படி சொல்றோம், உங்க பிள்ளைகள் உங்களுக்கு தொல்லைகளா இருக்க மாட்டாங்க. கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதமா தெரியுதா உங்களுக்கு? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்கால சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவன் சொல்லிட்டோமா, உன் பேர் வச்சிருக்கா பெரியல பெற்றவனாய அம்மா பேரும் அப்பா பேரும் உன் பேரு நிலைநிறுக்கணும்னா, உன் சந்ததி நல்லா இருந்தாதான் உன் பேர் நிலைநிறுக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. பிள்ளைகள் பேர பிள்ளை வாழ்ந்துருந்தாங்கன்னா இவங்களுடைய பேர பிள்ளைதான் இவங்கப்பா உங்க பேர் சொல்லுவாங்க. ஆமென். அற்புதமான வாக்குத்தத்தம் இது. முதல் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்ததை தான் வலி பெரிய பூமியா நிரப்பு. அல்லேலூயா. அவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். ஆமென். அதுவே இதுதான் வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுங்க. சரி கவனிங்க,
முதல்ல ஒரு உழைப்புக்கேற்ற ஆசீர்வாதம், அதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இரண்டாவது, உங்க பிள்ளைகள் உங்களுக்கு துன்பமா இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு இன்பமா இருப்பாங்க. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சி பிள்ளைகள் இருக்கலாம், பக்கத்துல அதை கை வச்சு உங்க பிள்ளைகள் உங்களுக்கு இன்பமா இருப்பாங்க, உங்க பிள்ளைகளுக்கு தொல்லைகளாக இருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, நானே கூலி வேலை செஞ்சு நானே வேலை இல்லாம நானே சரியான தொழில் வருமானம் இல்லாம என் பிள்ளைங்க தான் பயப்படுறீங்களா? உங்க சந்ததி எப்படி தெரியுமா இருக்கும்? உழைப்பு கேட்கிற ஆசீர்வாதங்கள், ஊதியத்தை அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் யாரையாவது முடியாது. அவன் வேலை செஞ்ச அவன் கையில காசு என்ன சொல்லுவாங்க, கையில தோசை என்ன சொல்லுவாங்க, நமக்கு சொல்ல தெரியல, என்னமோ தெரியல, உடனே ஆசீர்வாதம் வரும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா இந்த ஏமாதிரி வந்து நாளைக்கு தர கஷ்டப்பட்டு அதெல்லாம் நடக்காது. அவன் நிலுவையில இருக்காது. எதிர்த்து அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி 65:23 எழுதுகிறார். ஆமென். அவரை பார்க்கிற யாவரும், நான் சொல்றதை சொல்லுங்க, என்னை பார்க்கிற யாவரும், என் பிள்ளைகளை பார்க்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். யாரோ பாக்குறாங்களோ பார்த்தோம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படியே ஒரு 3 உதாரணம் சீக்கிரமா நான் சொல்லி முடிக்கிறேன். முதல்ல ஆபிரகாம். ஆமென். எக்ஸாம்பிள் நம்பர் 1 ஆபிரகாம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 24:31 வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமா. இங்க ஆபிரகாமுடைய வேலைக்காரன் கடந்து செல்கிறான். எலியேசர் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண்கொள்ளும்படியாய் அவன் கடந்து செல்கிறான். கடந்து செல்லும் போது சில அடையாளங்களை கேட்கிறான். உங்களுக்கு தெரியும், ரெபெக்காள் வருகிறான், அதே போல நடக்கிறது. அவன் வீட்டுக்கு போறான். அப்போ அவருடைய அண்ணர்களும் அவருடைய அப்பாவும் சொன்ன வார்த்தையை கவனிக்கணும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:31. அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். நல்லா கையை தட்டு. நல்லா எங்கேயுமே உள்ள வரணும்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, அவதான் உள்ளே கூடுவான். அல்லேலூயா. நல்லா நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் உனக்கு கூடான இருக்குமாடா. அது வந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று உங்களை பார்க்கிற யாரும் அறிந்து கொள்வார் தான் வாக்குத்தத்தம். ஆபிரகாம் தான் வேலைக்காரன் அனுப்புறான். ஈசாக்குக்கு பெண் பார்க்க முடிய வேலைக்காரன் அனுப்புறான். கவனிக்கணும். சும்மா சொன்னான் இந்த வார்த்தை. அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ள வர சும்மா சொன்னானா? இல்ல, அது முன்னாடி அவன் பாக்குறான் லைனா ஒட்டகம் வருது. என்ன வருது? ஆமா, இன்னைக்கு BMW விட ஆடி இல்ல அந்த மாதிரி கார் ஓடி வெளியே பெற்றது. அந்த ஒட்டகம் வச்சிருந்தாங்க, லைனா வருது. அந்த ஒட்டகத்து மேல பாத்தீங்கன்னா பொண்ணு வெள்ளி அப்படியே பயங்கரமா கோடி கணக்குல மதிப்புள்ள பலவிதமான நகைகள் வைடூரியங்கள் வருது. நம்ம சொல்லுங்களேன். அதை வாங்குறான். பார்த்தோன்னே வந்தோடனே ஒரு ஆமன் சொல்லுங்க. எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வந்தவருக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சொல்ற, உங்களை பார்க்கும் போது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதுதான் வாக்குத்தத்தம். கைகளை கட்டி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிச்சாரு உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது எக்ஸாம்பிள் நம்ம போயிடலாம். ரெண்டாவது யாருன்னா ஈசாக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. அவங்களை பார்க்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. அப்போ பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு தருவாருங்க. நம்புறீங்களா? நம்புற நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. எப்படிலாம் தருவார்? கர்த்தர் தருவாரு. ஆமென். தேங்க் யூ. ரெண்டாவது ஈசாக்கு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:29. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உமோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராம் என்றார்கள். கைகளை தட்டலாமா? ஈசாக்க குறிச்சு பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லி அவனை பார்த்த அல்லேலூயா அமெரிக்கர்கள் சொல்லுகிறார்கள். ஆமென். போராடி புத்திரர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதி. இதே வாய்தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொல்லுச்சு?
ஹல்லேலூயா. அங்க என்ன சொன்னாங்க அப்படின்றது நாங்க எழுதப்படல, பயங்கரமா பேசியிருப்பானுங்க. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது, முறுமுறுத்தார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள் எழுதப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அதுல முறுமுறுப்பான ஆசிரியமா பேசிக்கிட்டா முறுமுறுப்பா, அதுல பேசியிருப்பான். முறுமுறுத்தார்கள், வாக்குவாதம் சண்டை போட்டாங்க. ஆமா, அந்த வாய் தான் இப்ப பார்த்தது. எவ்வளவு தூரம் தண்ணி வருது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கடைசியில் அவங்க தேடி போய் அவனோடு கூட உடன்படிக்கை செய்து இப்படி சொன்னார்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கைகளை தட்டி என்ன அர்த்தம்? மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் பார்ப்பார்கள், அப்படி கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். எதில் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவாங்க. நமக்கு விரோதமாய் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம், தொழில் போட்டியில் உள்ளவங்களா கூட இருக்கலாம், வீட்டுக்கு குழி தோண்டலாம், அமைச்சர் பார்க்கலாம். ஆனா நம்ம அவங்களுக்கு குழி தோண்ட போறது இல்ல, நம்ம ஒரு துறவை தோண்ட போறோம். கைகளை தட்டி கத்தலாம். அழகையா பக்கத்துல கை சொல்லலாம். அவங்களுக்கு குழி தோண்டானே, அவங்களுக்கு குழி தோன்றானே, நீ துறவை தோண்டு, கத்த நிரம்பி வெளியே வைப்பாரு. ஒருத்தர் நம்ம குழி தோண்டும் போது நினைச்சுக்கணும், கத்தர் எனக்கு ஒரு துறவு தோண்டிக்கிறாரு. சொல்லி உன் காலை கீழே குழி பறிச்சிருக்கிறானா, அப்ப நீ நினைச்சுக்கணும், கத்தருக்கு ஒரு பெரிய துறவை அவர் தோண்டி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப பாருங்க, அவரை சபித்த வாய்கள் தான், அவனோடு சண்டையிட்டு வாக்குவாதம் பண்ணின வாய் தான் கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து அவனோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தார்கள். அது மாத்திரம் இந்த வார்த்தை சொல்லுகிறார்களே, கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நம்ம சந்ததியை பார்க்கிற யாவரும் ஹல்லேலூயா, நம்மை பார்க்கிற யாவரும் ஹல்லேலூயா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒரு அடையாளத்தை கர்த்தர் இந்த மாசத்துல உங்களுக்கு செய்வாராக. உங்கள் மேலே வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கைகளை பெற்று கட்டி ரிசீவ் பண்ணிக்கொள்ளலாமா? ஹல்லேலூயா. மூணாவது யாராகும்? யாக்கோபு. ஆமென். அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள். ஆமென். யாக்கோபு அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள். வாசிக்கலாம். Thank you Jesus. என்னாகும் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதை சொல்லுவது யார் என்று சொன்னால், ஒரு குறி சொல்ற ஒரு மந்திரவாதி பிலேயாம் சொல்லுகிறான். பிலேயாமை நோக்கி, நீ அவரோடு கூட போக வேண்டாம், இந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஆமென். நீங்க தேவன் சொல்லுகிறார், அவனை பார்த்து நீ சபிக்க போறா, கூலி வாங்கி ஜனங்களை சபிக்க. அதாவது மந்திரம் பண்ணி அவங்க போய் அவன் பேசுறாங்க நடந்துடும். அதனால மந்திரவாதி போய் பாக்குறான். ஆனா இவன் என்ன பண்ண தெரியுமா, சபிக்க போகும்போது கத்த சொல்லே, அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நீ சபிக்க கூடாது, ஆசீர்வதிக்கணும். அதே போல இவன் போய் என்ன பண்றான், 3 முறையும் அந்த மலையில் நின்று என்ன பண்றான், ஜனங்களை சபிக்க வாய் எடுக்கிறான். சபை வாய் என்ன பண்ணுது, ஆசீர்வாதமா வருது. உடனே பாலா கோபப்பட்டு கேட்கிறான், ஏன்டா அப்படி பண்ண, கூலி எனக்கு வாங்கிட்டு ஜனங்களை சபிக்காம ஆசீர்வதிக்க சொன்னோன்னே அது சொல்றான், கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை நான் சபிப்பது எப்படின்றான். கைகளை தட்டி வராம மந்திரம் பண்ணணும் கூட, உன்னை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா. ஒருவேளை நம்ம சரியா ஆண்டு வருது சொன்ன நாட்கள நம்ம விரோதமாய் மந்திரம் பண்ணிருக்கலாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா நம்ம பிள்ளைகள் மேல அந்த மந்திரம் படிக்கணும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்பது மந்திரவாதிகள், மந்திரம் செய்கிறவர்கள், செய்ய போனவர்களும் அறிந்து கொள்ள போகிறார்கள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் இந்த மாதத்தில் வாய்க்காமல் போக போகிறது. நம்பர்கள் நல்ல ஒரு ஆமென் சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. பொறாமை நிமித்தம், மண்கணி நிமித்தம், சொத்துக்களின் நிமித்தம், சண்டை நிமித்தம், பகைகள் நிமித்தம் உங்களுக்கு விரோதமாய் மந்திரம் தந்திரம் எது செய்வீங்க, எது பண்ணாலும் உங்க சந்ததிக்கு அது பலிக்க போறதே இல்லை. இதுவரை வந்திருக்கலாம், இனி உங்க மேல உங்க சந்ததி மேல வராது, இயேசுவின் நாமத்தினால வராது என்பதை நான் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தரும் சொல்றாரு, இவனும் போய் பாலாகிட்ட சொல்றான். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கட்டளை பெற்று, ஆமென், ஜனங்களை ஆசீர்வதிக்காம சபிப்பது எப்படி, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை நான் சபிப்பது எப்படி என்று சொல்லி அவன்
அவன் சொல்லுறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்க நான் சொல்றேன், ஹல்லேலூயா, அந்த வசனத்தின்படி நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், அவர்களை பார்க்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். பார்க்கும்போது மேல சொல்ல, ஆண்டவரே வல்லர்களை வீச, ஆண்டவரே பார்க்கும்போதே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எல்லாரும் சொன்னாங்க. பார்க்கும்போதே தெரியும். நீங்க உங்க குடும்பம் நடந்து போனா எல்லாம் அப்படி கண்ணு பார்க்கணும், ஆச்சரியம். அவங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு நாள் பார்ப்பாங்க, அதை சொல்ல டெய்லி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு சில காரியங்கள் அப்படி இருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா காட்டிக்க மாட்டோம். ஐயோ நாள் தான் பிரச்சனை வருது, நம்ம காட்டிக்கணும்னா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், மறைச்சு வாங்குவோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஹல்லேலூயா. இந்த மாதம் அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களை பார்க்கும் போதெல்லாம், ஆண்டவர் யாரெல்லாம் உங்களை பார்க்கிறாங்களோ அவங்க பார்வைக்கு நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்பதை அவர் அறிந்து கொள்வார். அப்படின்னா என்ன, உங்க நட உடை பாவனை, இந்த பொருள், உங்க வீடு, உங்க பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் மாறி, ஸ்டேட்டஸ் மாறி மாறி சொல்லு அப்படி நடப்பதாக. அப்பதான் பார்த்தா தெரியும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கட்சி போட்டு முன்னாடி இப்படி இருக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ மாறிச்சு, அழகாயிட்டானே. ஹல்லேலூயா. வீடு அழகாயிடுச்சு, இப்படி பிள்ளைகள் அழகாயிட்டாங்களே. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்ற போறாரு. மந்திரவாதி கூட ஹல்லேலூயா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனடா இது, இவருக்கு முன்னாடி சாப்பிட கூடாது போவாது அப்படிங்கிற புரிந்து கொண்டான். அநேக கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை மாற்றுவோம். வசனத்தை அறிக்கை செய்து கொண்டே இருங்க. இதுவரை உங்களை தரித்திரர்களாகவும் கடன்காரர்களாகவும் வியாதிக்காரர்களாகவும் இப்படிதான் ஜனங்கள் அறிந்து வச்சிருந்தாங்களா? இனி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்பதை அவர்கள் எல்லாம் அறிந்து கொள்வார்கள். அவர் நடுவிலே கர்த்தர் இதை செய்வாரா? ஆமென் சொல்றீங்க. ஹல்லேலூயா. பெஞ்சமின் கோத்திரத்துக்கு மாத்திரமே தெரியுங்க யார, சவுல. பெஞ்சமின் கோத்திரத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும் சவுல. அது கூட எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது. கோத்திரத்துல இருக்கிற அவனை கழுத தேடி வந்து அவனை சொல்ல பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவே கர்த்தருடைய ராஜாவாக மாற்றினர். இஸ்ரவேலுக்கு அறிமுகப்படுத்தி, யாருன்னே தெரியாது, இஸ்ரவேலுக்கு அறிமுகப்படுத்தி அவனை ராஜாவாக மாற்றினவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அறியப்பட்டு இருப்பீர்கள். கழுத தேடி வந்தவங்க, கழுத எங்கிறது கூட அவனுக்கு தெரியல, கழுதைங்கிறது கூட அவன் அறியாதவன். ஆனா அவனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிய வைத்தான். மொத்த இஸ்ரவேல் பெஞ்சமின் தான் கோத்திரத்துல கூட அவ்வளவு ஜனங்கள்ல யாரும் தெரியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா தெரியாது. ஆனா கர்த்தர் அவனை எல்லா ஜனங்களுக்கும் நடுவிலே அவனை அறிய வைத்தான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி அப்படித்தான் இருக்கும். தொலைஞ்சு போனதை தேடி வந்தவனை ஜனங்கள் நடுவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் அறியப்பட்டாருன்னா, எதை தொலைச்சிட்டீங்க நீங்க? ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்டீங்களா? சமாதானத்தை தொலைச்சிட்டீங்களா? நிம்மதியை தொலைச்சிட்டீங்களா? தொலைஞ்சு போய், நானே தொலைஞ்சு போய் இருக்கிறேன், எங்கெங்கயோ தேடுறேன், நிம்மதி கிடைக்கல, எங்கெங்க தேடுறேன். உண்மையில நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை கூட ஹல்லேலூயா அநேக கண்கள் போவதாக அறியப்பட்டவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. தாவீது வீட்டாருக்கு மட்டுமே தெரிஞ்சவன் தான் தாவீது. அவன் வீட்டாருக்கு மட்டும்தான். அது தவிர்த்து யாருக்கு தெரியும் அப்படின்னா ஆடுகளுக்கு தான் தெரியும். தாவீது யாருக்கு தெரியும்? ஆடுகளுக்கும் காடுகளுக்கு தான் தெரியும். தாவீது ஆடுகளுக்கும் காடுகளுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. அதுக்கு இன்னொன்னு சொல்லணும்னா அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்களுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது அவனுக்கு. அவன் வீட்டுல இருந்தவங்க அவனை பார்த்து பல மாசங்கள் ஆயிடுச்சு, அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க, யாருக்கும் தெரியாது. ஆனா அவன் சகோதரர் நடுவில் கொண்டு வந்து நிறுத்தி அவனை அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, யூத கோத்திரத்தில் நடுவில் இருக்க வைத்து, இருக்காண்டா இவனை தான் வாங்க போறேன். அடுத்தது சமஸ்த இஸ்ரவேலுக்கு நடுவில் நிறுத்தி ஹல்லேலூயா அவனை அறிமுகப்படுத்தி ஆசீர்வதித்தவர். யாருக்கும் தெரியலங்க, நான் காட்டுல இருக்கிறேங்க, ஆண்டு மிச்சில இருக்கிறேன், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றீங்களா? அப்படிப்பட்ட தாவீதும் அப்படிப்பட்ட சவுலையும் தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தி ராஜாவாக அறிக்கையிட்டவர். அறிமுகப்படுத்துவார், அறிக்கையிடுவார். இவன் தான் கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. யோசேப்பு வீட்டுக்கு மட்டுமே தெரிஞ்சவன் இந்த யோசேப்பு. அவன் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அவன் இடையில பல போராட்டங்கள் வந்தது, இடையில பல சூழ்நிலைகள் வந்தது. அவன்
உங்களுக்கு தெரியும். விற்கப்பட்டான், வேலைக்காரன் அடிமையாய் கடந்து சென்றான். போத்திபாருடைய மனைவினாலே நிர்வாணமாக்கப்பட்டான், குற்றச்சாட்டப்பட்டான், சிறைச்சாலைக்கு சென்றான், பல அவமானங்களை பெற்று வந்தான். யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அவமான சின்னங்களாக ஒருவேளை வேணா அறிந்திருக்கலாம் அவனை. ஆனா அப்படி இருந்த யோசேப்பை அவன் சொல்ல பார்க்கலாம், எகிப்தில எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஒரு மனிதனாய் கர்த்தர் அறிமுகப்படுத்தினார். எல்லா கண்களும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் பார்த்தது. ஒரு நாள்ல குழியில இருக்கிற சபிக்கப்பட்டவனாய் பார்த்தார்கள். யாரு பெற்ற பிள்ளையோ அனாதையார் வழி தப்பு தெரியான்னு பார்த்தாங்க யோசேப்பை. அல்லேலூயா. சீனி எப்படி பார்த்தாங்க? கிரிமினலா பார்த்தாங்க. கிரிமினல் சிறைச்சாலை இருக்கான், அவ்வளவு அவமானமா பார்த்தாங்க. அல்லேலூயா. ஆனா ஒட்டுமொத்த எகிப்திய கண்களுக்கும் அவனை ராஜா மாதிரி அந்த கர்த்தர் உட்கார வச்சு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக அநேகருக்கு கர்த்தர் காண்பித்தார் என்று சொன்னான். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அது தெரியாதவங்க ஆண்டு பின்னாடி அவனை எல்லா கண்களுக்கும் முன்பதாகவும் எல்லா சாதி ஜனங்களுக்கு முன்பதாகவும் அவன் அறியப்பட்டவனா கர்த்தர் நிறுத்தினார்னா உங்களையும் என்னையும் கர்த்தர் நிறுத்துவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுந்திருந்து கண்களை மூடி ஹல்லேலூயா. தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த மாதவிகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி சொல்லி கைகளை உயர்த்தி, யாரும் அறியாத நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, ஆண்டோடைய கண்களுடைய அறிந்து கொண்டிருக்கிறது, பார்த்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது நீங்கள் கர்த்தரால் அறியப்படுவீர்கள்? தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். 1 Corinthians 8:3 இப்படி சொல்கிறது, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனிடத்தில் அன்பு கூறுறது மட்டும் கரெக்டா இருங்க. உங்களுக்கு யாருமே தெரியாம இருக்கலாம். தாவீது பாருங்க, யாருக்குமே தெரியாது, அம்மா அப்பா கூட தெரிஞ்சாங்க. ஆனா பாருங்க, அவன் தேவனிடத்தில் அன்பு கூற மறக்கவே இல்லை. டெய்லி அதிகாலையே இருந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு 10 நேரம் வீணையினாலையும் தம்புனாலும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறான். அவங்க நேசிக்கிறான். யாருமே இல்லை அவங்க நேசிக்க. நம்ம ஒதுக்கிட்டாங்க நேசிக்க யாரும் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா அவங்க பாருங்க, ஆண்டவரத்தில் அன்பு கூறுகிறான். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா யாரா நான் சொல்றான். அவ்வளவுதான். யாருமே நேசிக்கலன்னா நம்ம வருவான், புலம்பல் பாட்டுதான் வரும். ஆனா சொல்றான், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, ஒரு பலத்தோடு ஆராதிப்பே, ஆராதனை ஆராதனை
பாருங்க, கர்த்தரை ஆராதித்தான். அதனாலதான் யாருக்குமே தெரியாது அவனை மாத்திரம் இல்ல, உலகத்தில் இருக்கிற மற்ற ராஜாக்களும் பார்த்து பயப்படுகிற அளவுக்கு எல்லாரும் அறியப்பட்டவனாய், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அறிந்து கொள்ளப்பட்டவனாய் கர்த்தரை உயர்த்தினான். பாருங்க, 1:8-3 சொல்றது போல, தேவனுடைய அன்பு கூறுகிறோ தேவனால் அறியப்பட்ட தேவனுடைய அன்பு கூறுகள். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், உலக வழிபாட்டிலிருந்து வேறுபட்ட உலக வழிபாடு செய்யாதீங்க. கலாத்தியர் 4:9 சொல்லுகிறது, இப்பொழுதே நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க தன்னற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? அதாவது உலக வழிபாடுகளுக்கு நீங்க விலகுங்க, அப்போ நீங்க தேவனால அறியப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தகப்பனே, எங்களோட கூட பேசிய வார்த்தைகளுக்கான நன்றி ஆண்டவரே. வருகிற நாட்களில் நானும் எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அறியப்படுகிற அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சிருந்தாதான், ஒரு பெரிய அளவில் ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தாதான் சாதி ஜனங்கள் அறியப்பட்டிருக்கிற நிலையில ஆண்டவரே நாங்கள் இருப்போம். ஆண்டவரே, அது அப்படிப்பட்ட காரியங்களை கட்ட செய்கிறார். ஆபிரகாம, ஈசாக்க, யாக்கோபு, சவுல, தாவீது, யோசேப்பு இப்படி ஆசீர்வதித்து போல எங்களின் திருச்சபை மக்கள் பார்க்கும் போதே எங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்ற அளவுக்கு ஆண்டவரே அவமான சின்னங்கள் எல்லாம் ஆசீர்வாத சின்னங்கள் மாற்றும். இயேசுவின் நாமத்தில்